இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் சொல்கிற நாளை மட்டும் பண்ண சொல்லுங்க, அடுத்து சிஎம் அவர் தான் செய்வாரா? அடுத்து சிஎம் அவருங்க. 2026 நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்கள் எதுக்கு விஜய் காலை போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? அன்டெஸ்டட் ஃபுல்லாக 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான ஒரு நடிகன் காலை பிடிச்சி ஏன் தூங்கிட்டு இருக்கீங்க? திமுகவாவது அட்லீஸ்ட் சண்டை போடுறாங்க, அட்லீஸ்ட் கவர்னர் எதிர்த்து கேஸ் போட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு விடிவு காலத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க மாநில சுயாட்சிக்கு. கவர்னர் இனிமேல் தலையாட்ட முடியாது, வாலாட்ட முடியாது. விஜய் கொலைக்கேசில் மாட்டி சிபிஐட்ட போய் மாட்டிக்கிட்டாரா? விஜய் மாட்டிக்கிட்டாரு, எடப்பாடி மாட்டிக்கிட்டாரு. அவன் தியாகி. அவன் நீங்க கொலைகாரன் சொல்றவர் தான் நீதி வெல்லும்ன்றாரு. உத்தரப்பிரதேசத்தில் எப்படி போலே பாபா 121 பேரை கொண்டுட்டு எஸ்கேப் பண்ணணும், அதே மாதிரி 41 பேர் செத்ததுக்கு விஜய் எஸ்கேப் ஆயிடுவாரு. 41 உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தீபாவளியை கூட கொண்டாட வேண்டாம் அப்படின்னு தாவேக்காவினருக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏங்க வெக்கமா இல்ல? ஆயுத பூஜை எப்படி கொண்டாடுனீங்க? ராமதாஸை பத்தி ஜெயலலிதா பேசினால ராமதாஸ் முதலமைச்சர் ஆயிட்டாரா? விஜயை பத்தி ஸ்டாலினும் எடப்பாடி பேசுனதுனால விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரா? என்ன சார், என்ன சார் உங்க சட்டம், என்ன சார் உங்க நியாயம்? சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. சார், இப்போது 2026 தேர்தலுக்கான வியூகங்கள் வகுக்கப்படுது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சட்டமன்ற முடிச்ச உடனே வெளியில் ப்ரெஸ் மீட்டில் சில விஷயங்கள் சொல்கிறாரு. அதில் குறிப்பாக திமுகவின் உருட்டுக்கடை அல்வா அப்படின்ற விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. திமுக ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பாக 500 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, இப்போ அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. இந்த தீபாவளிக்கு திமுக அரசு கொடுக்கறது உருட்டுக்கடை அல்வா தான், இந்த அல்வாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எப்படி இந்த பிரச்சாரத்தை பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இருட்டுக்கடை அல்வாவாக இருந்தாலும் உருட்டுனா தான் அல்வா கிடைக்கும். அதாவது மைதா மாவையும் இனிப்பையும் சர்க்கரை மண்டை வெள்ளத்தையும் போட்டு உருட்டி அதை நெய்யை போட்டு வேக வச்சா தான் அல்வா கிடைக்கும். இப்போ இருட்டுக்கடை அல்வா கூட உருட்டுனா தான் கிடைக்கும் அப்படின்னா உருட்டுக்கடை அல்வான்றது கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இப்போ அல்வா உருட்டாமல் கிடைக்காது. எனவே அதாவது திமுக அரசு கொடுத்த 505 வாக்குறுதிகள் மேனிஃபெஸ்டோவில் 2021 தேர்தல் அறிக்கையில் கொடுத்த 505 வாக்குறுதிகளில் 13% தான் நிறைவேற்றி இருக்கிறது என்று அன்புமணி ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கார். 66 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, மிச்சமெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை என்று அன்புமணி ராமதாஸ் ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காரு. இப்போ உருட்டுக்கடை அல்வான்ற ஒரு கவரில் வெறும் எம்டி காகிதத்தை வைத்து இவர் ஒரு உருட்டுக்கடை அல்வா தயாரித்து ஒன்று கொடுத்துருக்காரு. நான் கூட அதுக்குள்ளே ஏதாவது அறிக்கையாவது இருக்கும், இவர் செயல்படுத்தப்படாத இந்த எதுவுமே பண்ணலை 10% தான் செயல்படுத்துகிறான்னு சொல்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர். அந்த 10% அறிக்கை செயல்படுத்தியது எது, செயல்படுத்தாதது எது என்ற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ஆடிட்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி செய்து கொடுத்திருப்பார்கள் என்று நினைத்தேன் நான். ஆனால் அதை ஒருத்தர் பிரித்து பார்க்குறாரு, உள்ள வெறும் பஞ்சு தான் இருக்குது, தெர்மோகோல் தான் இருக்குது. இல்லை, அந்த அல்வால ஒன்றும் இல்லை, அந்த அல்வால கூட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. அதான் தெர்மோகோல் தானே இருக்குது. நீங்கள் தானே உருட்டுக்கடை அல்வா இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார்ல எதிர்க்கட்சி தலைவர். என்ன சொன்னார்? உருட்டுக்கடை அல்வா படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும், உள்ளே ஏதோ புக்லெட் இருக்காக்குன்னு நினச்சேன் நான். அப்போ 505 வாக்குறுதிகளில் எது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எது நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு டீட்டெயில் ஆடிட் பண்ணி ஒரு எதிர்க்கட்சி என்ற ஒரு வரிசையில் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோமேயானால் அவர்களும் உள்ள வெறும் பஞ்சை வச்சு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவ்வளோதான். அது இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எழுதி கொடுக்கக்கூடிய இந்த பட விளம்பர சுய விளம்பர பகுதியாக தான் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளைம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 364 கோரிக்கைகளை 64 வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். 40 வாக்குறுதிகள் அண்டர் கன்சிடரேஷனில் இருக்குது. மீத வாக்குறுதிகள் மத்திய அரசினுடைய அப்ரூவலுக்காகவோ இல்லை மத்திய அரசினுடைய காலதாமதத்திற்காகவோ நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பதை அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா 72% கவுண்ட். அது
72% வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று அர்த்தம். இது வந்து 72% நிறைவேற்றிருக்காங்க 4.5 வருஷத்துலன்னா அது பெரிய விஷயம். ஆனால் சொல்லாததையும் செய்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்குறப்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. மகளிருக்கு இலவச பஸ் பயணம், காலை உணவு திட்டம், புதுமைப்பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபா, மாதந்தோறும் 1000 ரூபா குழந்தை ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு. நான் முதல்வன் திட்டத்தில் 42 லட்சம் சர்டிஃபிகேட்ஸ், ஸ்கில் சர்டிஃபிகேட்ஸ் உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 14 லட்சம் பேர் வந்து புது அப்ஸ்கில்லிங் ஆகி அவங்க வந்து மதிப்பு கூட்டப்பட்ட வேலைவாய்ப்புக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லாமே வந்து சொல்லாத திட்டங்கள் தானே. நீங்க ஒரு இல்லம் பட்டியல் போடுறீங்க, அது வந்து சொல்லாததையும் திமுக அரசு செய்திருக்கிறது அப்படின்னு. இல்லம் தேடி கல்வி. ஆனா பிரதானமாக திமுக கொடுத்த வாக்குறுதிகள்ல நீட் ரத்து, நாங்க வந்து டாஸ்மாக் கடைகள்ல மெல்ல மூடுவோம்னு சொன்னாங்க, குறிப்பாக வந்து கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க. இது எல்லாம் வந்து பிரதானமாக திமுக அரசு சொன்னது, இதெல்லாம் நிறைவேற்றவில்லையே அப்படின்னு. நீங்க ஒண்ணு தெரியணுங்க, நீட் ரத்து எதை வச்சு சொன்னாங்க? மத்தியில வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் ரத்து, சரியா? அந்த இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் ரத்து செய்வேன்னு ராகுல் காந்தி உறுதி கொடுத்துட்டார். என்ன கொடுத்தாரு ராகுல் காந்தி? நீட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அது பொருந்தும், ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்க சுய விருப்பப்படி இணைந்தால் இணைந்து கொள்ளலாம், இணையவிட்டால் அவர்கள் வந்து விலக்கு பெறலாம் என்று சொன்னது வாக்குறுதிகள்லேயே அது இருந்துச்சு. வாக்குறுதிகளே இருக்கு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சா? வந்தால் கண்டிப்பாக நீட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கும். ஓகே, பண்ணலைன்னா என்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு இருக்கக்கூடிய மோடிகிட்ட தான் போய் மோத வேண்டியது இருக்குது. மோடிகிட்ட இவங்க தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்காங்க, இனி இது வாதாடி தான் பெற வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் நீட் ரத்து பண்ணலை அப்படின்னா நீட் ரத்து பண்ணுறதுக்கான ஒரு ஆட்சி முறை நிர்வாகம் அங்கே வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணியிருப்பாங்க. ஏமாற்றப்படுறது மக்கள் தானே. என்ன ஏமாற்றப்படுறாங்க? மக்கள் தான் ஏமாற்றப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்பி போட்டாங்க, 40 பேருக்கு நம்பி கொடுத்தாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வர முடியலையே, வந்திருந்தா தான் நடக்கும். அப்போ இப்போ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் இல்லைங்க. நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ரத்து பண்ணியிருப்பாங்களா இல்லையா? ராகுல் காந்தி அதுக்கு ஒத்துக்கிட்டாரா இல்லையா? வரலைன்றதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ வர வச்சா தான் அதை செய்ய முடியும், சரிங்களா? அப்போ நீட்டை வந்து இவங்க வந்து ரத்து பண்ணலைன்னு சொல்கிறத பற்றி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதையும் தாண்டி பண்ணுறதுக்கு வழி இருக்குது. அதை நான் பல்வேறு இடங்களில் நானே பேசியிருக்கேன். நேஷனல் மெடிக்கல் கமிஷன்லேருந்து வெளியே வாங்க, ஃபாரின் பல்கலைக்கழகங்களோட அஃபிலியேஷன் வாங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லி நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். ஆனால் அதை செய்வதற்குரிய நாட்கள், ஆல்ரெடி படித்துட்டு வர்றவங்களுடைய நிலை என்ன, ஏற்கனவே படித்தவங்க நிலை என்ன, 4 வருஷம் அதை செய்து கொண்டு வருவதற்கான கால அவகாசம், அதை வந்து லீகலாக ஃபைட் பண்ணணும், பார்லிமெண்ட்ரி லெஜிஸ்லேட்டிவில் ஃபைட் பண்ணணும். இப்படி பல்வேறு நிலைகள் இருக்கிறது. அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஈஸியாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் செய்து விடலாம் என்று நினைத்தார்கள். அது முடியல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? மதுவை குறைச்சி, மது கடைகளை வந்து குறைச்சிட்டு வரணும். ஜெயலலிதா அவர்கள் 500 கடையை மூடினாங்க. 500 கடையை மூடினா போதுமா? 500 கடையை மூடி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய நிதி மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 75% டேக்ஸ் ரெவல்யூஷன் நம்மளுக்கு வந்துச்சு. 74% வந்துச்சு டேக்ஸ் ரெவல்யூஷனில். நம்ம கொடுக்குற பணத்துலேருந்து 74% நம்மளுக்கு திருப்பி கொடுத்தாங்க. இப்போ மோடி கவர்மெண்ட்டில் கடந்த 10-11 ஆண்டுகளில் 100% நம்ம கொடுக்குறோம். அதில் 34% தான் திரும்பி வருது நம்மளுக்கு. டேக்ஸ் ரெவல்யூஷனில் நம்மளுக்கு கம்மியாக தான் வருது. அப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து திட்டங்களை செயல்படுத்துவீங்க? அப்போ மது என்பது வந்து இன்றைக்கி உத்தரப்பிரதேச அரசே வந்து ஒட்டுமொத்தமாக நம்பி நடத்துகிறதே மது வச்சு தான் நம்பி நடக்குது. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில். தமிழ்நாட்டில் மட்டும் மது ஒழிச்சிருன்னா எப்படி ஒழிக்கிறது? கர்நாடகாவில் மது ஒழிச்சிட்டாங்களா? ஆந்திராவில் மது ஒழிச்சிட்டாங்களா? பாண்டிச்சேரியில் மது ஒழிச்சிட்டாங்களா? இது வந்து மது ஒழிப்புன்றது வந்து ஆல் இந்தியா லெவலில் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவு, சரிங்களா? இங்கே வந்து என்ன பண்ணலாம்? இங்கே வந்து திமுக அரசு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, திமுக அரசு இது ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம். ஆக்சஸ், அதாவது அவைலபிலிட்டி, எல்லா இடத்துலையும் அவைலபிள் இருக்கிறத குறைச்சிருக்கலாம். ஊருக்குள்ளே கடை வச்சுருக்கதை குறைக்கலாம். ஆக்சஸ் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் வாங்க முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆதார் கார்டை வச்சுட்டு மொபைல் ஆப்பு கிரியேட் பண்ணி 16 வயசுக்கு மேலே தான் வாங்க முடியும், அதுவும் வந்து வாரத்துக்கு 1 தான் வாங்க முடியும்.
இவ்வளோதான் குறிக்க முடியும் அப்படின்ற நிலையை கொண்டாந்துருக்கலாம். அது 16 வயசு கீழே இருக்கவங்க வாங்கக்கூடாதுன்ற நிலையை கொண்டாந்துருக்கலாம். ஒருத்தன் வந்து டெய்லி குடிக்கிறான் அப்படின்னா அவனை வந்து டிபார் பண்ணலாம், அவனுக்கு வந்து ஃபைன் போடலாம், அவனுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து குடியனுடைய கண்ட்ரோலை குறைக்கலாம். இதெல்லாம் பண்ணியிருக்கணும். இப்படி பண்ணியிருக்காங்கன்னு இவங்க சொன்னாங்கன்னா ரைட்டு. நானும் வந்து மது கடை மூடிடுவேன்னு எவனாவது சொன்னான்னா எவனை நம்பாதீங்க. மது கடையை மொத்தமாக மூடிடுவேன்னு எவனாவது சொன்னான்னா எவனாலே மூட முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை இப்படி குறைப்பேன், இப்படி நான் குறைப்பேன், ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன், வயது வரம்பு வித்தியாசத்தை நம்ம கொண்டு வருவேன், இவளுக்கு மேலே இவங்களுக்கு கிடைக்காது, மது குடித்தா மட்டும் போதாது, பார் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே சாப்பிட்டு தான் மட்டும் போகணும், நீ வெறும் மதுவை மட்டும் குடிச்சிட்டு நீ வந்து வயிறை கெடுத்து குடலை கெடுத்து புண்ணாயிடக்கூடாது, ஸ்பிரிட்டான வெறும் கெமிக்கலி ஓரியன்ட் ஸ்பிரிட்டான மதுவை உற்பத்தி பண்ணக்கூடாது, ஃப்ரூட் பேஸ்டு ஃபெர்மெண்டட் மது தான் வரணும். இப்படி வந்து பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்து இதனுடைய அவைலபிலிட்டியை குறைக்கலாம், இதை கொஞ்சம் கொண்டாடலாம். இதை சொன்னாங்க அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற வாதத்திலிருந்தே ஒருவேளை ராகுல் காந்தி பிரதமராக வந்திருந்தால், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்தால் நீட் ரத்து வந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்புற மாதிரி, இப்போ பாஜக ஏற்கனவே ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்காங்க. இப்போ நம்ம அதிமுக அவங்களோட கூட்டணியில் இருக்கிறோம். அதிமுக வெற்றி பெற்று அந்த ஆட்சி அமைந்தால் நமக்கு தமிழ்நாட்டுக்கு போதிய நிவாரணங்கள், தொகை எல்லாருமே வந்து சேரும், இணக்கமாக செயல்படுகிற போது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அதிமுக பிஜேபி கூட்டணியில இருந்துச்சு. எடப்பாடி இருக்கும்போது அதிமுக பிஜேபி கூட்டணியில இருந்துச்சு. ஏன் அப்ப நீட்டை ரத்து பண்ணிருக்கலாம்ல? ஏன் பண்ணல? உங்களால முடியல. மோடியை இம்ப்ரெஸ் பண்ணி ரத்து பண்ணி நீட்டு விலக்கு வாங்கி கொடுக்க முடியல. இப்ப இனிமே ஜெயிச்சு வந்த பிறகு எப்படி வாங்கி கொடுப்பீங்க? மோடி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட்டை கொண்டாந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் டாக்டர் ஆகக்கூடாதுன்ற திட்டத்தோட செயல்படுத்திட்டு இருக்காருல்ல. இல்ல, எடப்பாடி பழனிசாமி உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தார்ல. ஏங்க, ஒரு உள்ஒதுக்கீடு கொடுக்கறது வந்து பெரிய விஷயமாங்க? உள்ஒதுக்கீடு கொடுத்து நீ பைபாஸ் பண்றீங்களா? நீங்க ஏன் 7.5% நீட்டை விளக்கியிருந்தீங்கன்னா 100% நம்ம பசங்களுக்கு படிச்சிருப்பாங்கல்ல. 85% நீ 7.5% தான் நான் கொண்டாந்துருக்கேன்னு பைபாஸ் பண்ணி விடுறீங்க. நீங்க பைபாஸ் பண்ணி விட்டுருக்கீங்க. அதனால அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஓகே, அது வரைக்கும் நம்ம எடப்பாடி பழனிசாமியை பாராட்டலாம். அது ஒன்றும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரால் நீட்டு விளக்க மோடிகிட்ட சொல்லி வாங்க முடியல. அவர் 4.5 வருஷம் மோடிக்கு அவர் வந்து கூட்டணியில் இருந்தாலும் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து சட்டவிரோத மக்கள் விரோத கொள்கைகளுக்கு ஆதரவு கொடுத்தாலும் நீட்டு விளக்க வாங்க முடியல. அதனால என்ன பண்ணாரு? பைபாஸ் பண்ணி 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இல்ல, அதுக்காகத்தான் அவர் வந்து அடிமை பழனிசாமியாக இருக்கிறாரு, பாஜக அடிமையா இருக்காருன்னு சொல்லிதான் சரி அப்ப இவங்க சண்டை போடுவாங்க, இவங்க சண்டை போட்டு நீட்டு ரத்து பண்ணுவாங்கன்னா இவங்களும் அதே தானே. ஸ்டாலின் வந்து நீட்டு ரத்து பண்ண முடியல தானே. சண்டை போட்டு நீட்டை ரத்து பண்றது வந்து இது வந்து பிஜேபி ஹிந்துத்துவ அஜெண்டால ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த ஹிந்துத்துவ அஜெண்டா என்னன்னா, தமிழர்கள் வந்து முன்னுக்கு வரக்கூடாது. ஓகே, தமிழ் மொழி வந்து முன்னுக்கு வரக்கூடாது. தமிழ் மொழி கீழடி போன்ற ஆராய்ச்சிகள் இரும்பு கண்டுபிடிப்பு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிச்சது எதுவுமே முன்னுக்கு வரக்கூடாதுன்ற திட்டத்தோட செயல்படக்கூடிய மோடி அரசு எப்படி வந்து நீட்டை ரத்து பண்ணும்? அப்ப தமிழர்கள் அதிகமாக டாக்டர்ஸாக வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நீட்டை ரத்து பண்ணாம நீட்டுக்கே வந்து பணம் கட்டி வெளியே கோச்சிங் சென்டரில் போய் படித்து 4 லட்சம் 5 லட்சம் செலவழித்து படித்து 2 வருஷம் 3 வருஷம் படித்து இந்த பிள்ளைங்க வந்து உள்ளே வர வேண்டிய சூழல் ஏற்படுது. 1. 2வது, நீட்டு இதை முடிச்சுட்டு தகுதி தரம்னு சொன்னவங்க எம்பிபிஎஸ் முடித்து பிஜி பண்ணாதான் வந்து ப்ராக்டிஸாக பண்ண முடியும். பிஜியில் வந்து 0% அட்மிஷன் போடுறான். எப்படி? அப்போ தரம் வந்து மேல் படிப்பு படிக்கிறதுக்கு தரம் தேவையில்லையா? எம்பிபிஎஸ்க்கு மட்டும் தான் தரமா? அப்போ இவர்கள் தரம் எந்த லெவலில் பல்லடிச்சுக்கிட்டு கிடக்கு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ எம்பிபிஎஸ்க்கு வந்து நீட்டுக்கு முன்னாலேயாவது கேபிடேஷனோட போனால் 60 லட்சம் 70 லட்சம், மெரிட்டோட போனால் கம்மி. இப்போ ஃபீஸே 1.5 கோடி வச்சுட்டான். ஃபீஸே 1.5 கோடி, மினிமம் 70 லட்சம், ஃபீஸே 1.5 கோடி கட்டினா தான் நீங்கள் உள்ளே போக முடியும் நீட் எழுதின பிறகும். அப்போ நீ என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்த?
அஃபோர்டபுள் எஜுகேஷன் சொன்னேன், குவாலிட்டி எஜுகேஷன் சொன்னேன். அஃபோர்டபிலிட்டியும் கிடையாது, குவாலிட்டியும் கிடையாது. ரெண்டாவது வந்து ஃபீஸும் கேபிடேஷனை விட அதிகம். ஓகே, இதில் வந்து 125 மார்க் எடுத்த பாஸ் பண்ணவன் எல்லாருக்கும் வந்து சீட்டு. என்ன அது? பணம் இருக்கவனுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு. எப்படி அது? எப்படி ஏற்றுக்குவீங்க? அப்போ நீ என்ன சொன்ன நோக்கமாக நோக்கம் நிறைவேறல. உன்னுடைய நோக்கம் என்ன? தமிழர்கள் படிக்கக்கூடாது, தமிழ்நாட்டு தனி சிலபஸில் படிக்கக்கூடாது, இதானே? அதை நிறைவேற்றிருக்கான். ஏன் அதை நீ வந்து 4.5 வருஷம் கூட்டணியில் இருக்கப்ப அதை மாற்ற முடியல? எப்படி வந்து ஸ்டாலினால் ராகுல் காந்தி அக்செப்ட் பண்ண வைக்க முடிஞ்சது? எப்படி வைக்க முடிஞ்சது? ராகுல் காந்தி அக்செப்ட் பண்ண வச்சுட்டார்ல அவர். ராகுல் காந்தியை சமூக நீதியை அக்செப்ட் பண்ண வச்சுட்டார்ல, சமத்துவத்தை அக்செப்ட் பண்ண வச்சுட்டார்ல, மாநில சுயேட்சை அக்செப்ட் பண்ண வச்சுட்டார்ல. அப்போ ராகுல் காந்தி வந்தால் இதெல்லாம் நடக்குமா இல்லையா? அப்போ ராகுல் காந்தி வருவதற்கு தான் இந்தியா கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி இந்தியா முழுக்க வந்து பயணப்பட்டு பிஜேபியை தமிழ்நாட்டில் எடுத்தால் மட்டும் போதாது, ஒட்டுமொத்த இந்தியாவில் எதுக்கணும் அப்படின்ற போராட்டத்தை முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு நீண்ட நெடிய போராட்டம். மேலே நீ மாற்றாத வரைக்கும் கீழே மாற்ற முடியாது. நீங்கள் இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் சொல்கிற நாளை மட்டும் பண்ண சொல்லுங்கள். அடுத்து சிஎம் அவர் தான் செய்வாரா? அடுத்து சிஎம் அவருங்க. நாளைக்கு போய் பாஜக வெளில வரணுமா? பாஜகவில் போய் இல்லை, பாஜக நேராக டெல்லிக்கு போக சொல்லுங்க. ஒரு வாரம் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் டேரா போடட்டும். நான் வந்து ஒட்டு மொத்தமாக எப்படி மாற்றணும்னு ஒரு 5 பிளான் கொடுக்குறேன். அந்த 5 பிளானை கொண்டு போய் அமித்ஷாவையும் மோடியும் அக்செப்ட் பண்ண வச்சு வச்சு சொல்லுங்க. எடப்பாடி முதலமைச்சருங்க, என்டிஏ கூட்டணி ஆட்சிங்க தமிழ்நாட்டில் செய்வாரா? நீட்டு வந்து ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு அப்ளிகபிள். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ நீங்கள் வச்சுக்கோங்க. வேணும்னா நீட் எடுத்துக்கோங்க, வேணாமா நீங்கள் வந்து ஒரு ஷீட்டுன்னு வச்சுக்கோங்க. இல்லை வந்து 50% சீட் எக்ஸாம் வைங்க, இல்லைன்னா 50% வந்து +2 மார்க்கை வச்சுக்கோங்க, இல்லை 100% +2 மார்க்கை வச்சுக்கோங்க, எதை வேணாலும் வச்சுக்கோங்க. நீட் வந்து ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகபிள். இதில் சொல்கிறதுக்கு என்ன மோடிக்கு குறைச்சல்? என்ன பிரச்சனை மோடிக்கு? இந்த ஒன்றுக்கு நான் ஃபுல் ஃப்ளெஜ்டு டாக்குமெண்ட் தர்றேன் எடப்பாடி பழனிசாமிக்கு, கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்கள். ஓகே, இதை வந்து ஏற்றுக்கிற சொல்லுங்கள். 1. ரெண்டாவது கச்சத்தீவு காங்கிரஸ் கொடுத்தது, திமுக கொடுத்தது, உங்கள் குற்றச்சாட்டு அப்படியே வச்சுக்குவோம். காங்கிரஸ் கொடுத்தது, திமுக எதிர்த்தது, நாஞ்சில் மனோகரன் எதிர்த்து பேசுனதுக்கு ரெக்கார்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கலைஞர் எதிர்த்ததுக்கு ரெக்கார்டு இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? தொடர்ந்து கலைஞர் கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டாருன்னு சொல்கிறாங்க. சரி, தாரை வார்த்துட்டாரு, முடிஞ்சு போச்சு அது. இப்போ வந்து நம்ம 2 பில்லியன் கிட்டத்தட்ட 3 பில்லியன் வந்து மூவேட்ட 24,000 கோடி அசிஸ்டன்ஸாக இலங்கைக்கு கொடுத்துருக்கோம். WHO கொடுக்கறத விட நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம். இலங்கைக்கு டொனேஷனாக கொடுத்துருக்கோம். 3 பில்லியன் கொடுத்துருக்கோம். கூட ஒரு 2 பில்லியனை கொடுங்க. கச்சத்தீவை 99 வருஷம் லீஸுக்கு குத்தகைக்கு எடுத்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருங்க. அதை இது முடியுமா முடியாதா? இதை வந்து மோடியும் அமித்ஷா அக்செப்ட் பண்ண வைங்க. எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டு போய் அக்செப்ட் பண்ண வைங்க. 2வதாச்சா? 3வது இருமொழி கொள்கை. தமிழ்நாட்டு இருமொழி கொள்கை ஏடிஎம்கே உடன்பாடு தானே. மும்மொழி கொள்கையை திணிக்க மாட்டோம். ஜவஹர்லால் நேரு கொடுத்த இருமொழி கொள்கையை நாங்கள் கடைப்பிடிப்போம். இந்த இருமொழி கொள்கையை நிறைவேற்றுவோம். கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை திணிக்க மாட்டோம். இந்த உறுதி கொடுக்குறதுல மோடிக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்கு கொடுக்கட்டும். மோடிகிட்ட கொண்டு ஒரு வாரம் இருந்து இதுக்கான லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தீர்மானத்தை போட்டு பார்லிமெண்ட்டில் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். 3வதாச்சா? 4வது NEP, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 சமஸ்கிருத கல்வியை திணிக்கிறது, குலக்கல்வியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகே, இது எதையுமே நாங்கள் பண்ண மாட்டோம். இது ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்ளிகபிள். ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்கவுங்க ஓன் எஜுகேஷன் பாலிசி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லுங்கள். 4ஆச்சு. தமிழ்நாட்டுடைய டேக்ஸ் டெவல்யூஷன், டீலிமிட்டேஷன். பாப்புலேஷனை மட்டும் வச்சு பண்ண மாட்டோம். பாப்புலேஷனுக்கு மேலே எப்படி 15th ஃபினான்ஷியல் கமிஷனில் ஜிடிபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, பாப்புலேஷனுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, கவர்னன்ஸுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து ஒரு 5-6 கேட்டகரிக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க.
15th ஃபினான்ஸ் கமிஷனில் ஒரு டேக்ஸ் டெவல்யூஷனில் வெயிட்டேஜ் கொடுத்தது மாதிரி டீலிமிட்டேஷனில் நாங்கள் வெயிட்டேஜ் கொடுத்து நாங்கள் கொடுக்குறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபார்முலாவை கொடுக்குறேன். சரியா? இதை வந்து எடப்பாடி பழனிசாமியை நயனா நாகேந்திரன் போய் அங்கே மோடியை அக்செப்ட் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லுங்கள். நவம்பர் மாதம் ஃபுல்லாக எடுத்துக்கிற சொல்லுங்கள், இல்லைன்னா டிசம்பர் மாதம் ஃபுல்லாக எடுத்துக்கிற சொல்லுங்கள். ஜனவரியில் இந்த 5 கொள்கையும் அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்கள். ஏடிஎம்கே ஜெயிக்குதா இல்லையா நான் சொல்கிறேங்க. சரி சொல்லுங்கள். சரி, இந்த 5ல் எதுல திமுக அரசு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன்? எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 5ஐயும் வந்து இந்தியா கூட்டணி வந்தால் திமுக அரசு நிறைவேற்றும். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றிட்டு போகிறாங்க. உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குல்ல, இந்த விண்டோ கிடச்சிருக்குல்ல. 2026 நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்கல்ல. நீங்கள் எதுக்கு விஜய் காலை போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு விஜய் காலை போட்டு பிடிச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு விஜய் போட்டு தொங்கிட்டு இருக்கீங்க? அன்டெஸ்டட் ஃபெல்லோ 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான ஒரு நடிகன் காலை பிடிச்சி ஏன் தொங்கிட்டு இருக்கீங்க? ஏடிஎம்கே ஏன் தொங்கணும்? இந்த 5 மட்டும் பண்ண சொல்லுங்க. இந்த 5 மட்டும் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டாருன்னா நயனா நாகேந்திரனை கூட்டு போய் பண்ண சொல்லுங்க. 2 பேர் தானே கூட்டணியில் இருக்காங்க. இந்த 5 மட்டும் பண்ணிட்டாருன்னா பிஜேபி தமிழகத்திற்கு எதிரான கட்சி இல்லை, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எதிரான கட்சி இல்லை, தமிழ்நாட்டுடைய மீனவர்களுக்கு எதிரான கட்சி இல்லை, தமிழுக்கு எதிரான கட்சி இல்லை, இருமொழி திட்டத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சி, நேஷனல் பாலிசியை வச்சு நாங்கள் திணிச்சு உங்கள் மேலே சமஸ்கிருதத்தை திணிக்க மாட்டோம். வந்துருச்சா? இத்தனையும் வந்துருச்சா உங்களுக்கு? இதை பண்ணுறதுல என்ன பிரச்சனை? பிஜேபிக்கு என்ன பிரச்சனை? மோடிக்கு என்ன பிரச்சனை? அமித்ஷாக்கு என்ன பிரச்சனை? எடப்பாடி கூட்டணி வச்சிருக்காருல, இதை பண்ணி வாங்கிட்டு எலெக்ஷனுக்கு வர சொல்லுங்க. யாரு கூட்டணி வேணாம், எடப்பாடியும் பிஜேபியும் போதும், 2 பேருமே போதும். இது 5 மட்டும் பண்ண சொல்லுங்க பாப்போம். பண்ணி வாங்கிட சொல்லுங்க. எதுக்குங்க நீங்க போய் திமுகவும் நீங்க சொல்ற இருமொழி கொள்கை, என்இபி 2020, குறிப்பாக கல்வி நிதியாக இருக்கட்டும், இது எல்லாமே சண்டை தானே போட முடியுது. எதுலையாவது ஜெயிக்க முடியுதான்ற ஒரு கேள்வி. நீங்க எல்லா இடத்துலயும் மற்ற மாநிலங்கள் சண்டை கூட போடாம இருக்கான். திமுகவாவது அட்லீஸ்ட் சண்டை போடுறாங்க. அட்லீஸ்ட் வந்து கவர்னர் எதிர்த்து கேஸ் போட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு விடிவு காலத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க மாநில சுயாட்சிக்கு. கவர்னர் இனிமேல் வந்து தலையாட்ட முடியாது, வாலாட்ட முடியாது. முடியுமா? இந்த உரிமை குரலை எழுப்பினது யாரு? திமுக தானே. மாநில சுயாட்சிக்கான உரிமை குரலை ஒழிப்பது யாரு? திமுக தானே. டீலிமிட்டேஷனுக்கு ஒட்டுமொத்த அப்போசிஷன் பார்ட்டியை கூட்டு வந்து மீட்டிங் போட்டு ஒரு விழிப்புணர்வை கொண்டாந்து அதை நிறுத்தினது யாரு? டிஎம்கே தானே. கல்வி நீதிக்காக போராடி கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மண்டல கொட்டின பிறகு நிதியை ரிலீஸ் பண்ணியிருக்கான். யாரு பண்ணது? டிஎம்கே தானே. மெட்ரோ திட்டத்துக்கு நீ அலாட் பண்ண மாட்ட, அதுக்கு சண்டை போட்டு உங்க கூட வாங்கினது யாரு? டிஎம்கே தானே. தேசிய பேரிடர் வந்து கோவாவில் வந்தால் நீ போய் உடனே 1000 கோடி கொடுப்பீங்க, பீகாரில் வந்தால் 1000 கோடி கொடுப்பீங்க, உத்தரப்பிரதேசத்தில் வந்தால் 1000 கோடி கொடுப்பீங்க, தமிழ்நாட்டில் வந்தால் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் அல்வா தான் கொடுப்பீங்க. அல்வா தானே கொடுத்தீங்க. வந்து பார்த்தீங்களா? தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு எங்கே எதுக்கு வந்தீங்க? மக்கள் வெள்ளத்தில் மிதந்து சாகும் போது வராத அமித்ஷாவும் மோடியும் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் பூத் கமிட்டி மீட்டிங் வர்றாங்க. எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்பா. அப்ப இது என்னங்க, நீங்க எப்படி ஒரு கவர்னன்ஸை தாண்டி ஒரு தேர்தல் களத்துல அரசியல்னு வருகிற போது பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான் இங்க விளையாடும். அதனால தாவேக்காவை உள்ள போட்டு ஒரு தேர்தலை அணுகும் போது இன்னும் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்க கூடும். நீங்க வந்துங்க அப்ப உங்களை நீங்க பலவீனம் ஆயிட்டீங்க, அவ்வளவுதானே. ஒத்துக்குங்க நீங்க, அவ்வளவுதானே. ஏடிஎம்கே பலவீனம் ஆகி போச்சு. கூட்டணியே இல்லாம ஜெயிச்ச ஜெயலலிதா இங்க கூட்டணி பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்த கூட்டணி நம்மளால ஜெயிக்க முடியாது, விஜய் வந்தா தான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இங்க. திமுக மட்டும் இத்தனை கட்சிகளோட கூட்டணியில் இருக்கலாம், அதிமுக அப்படி இருக்கு. நீங்க ஏன் கூட்டணி போடுங்க, ஒண்ணு யாரும் வேணாம்னு சொல்லலையே. கூட்டணி போடுங்க. தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழுக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு, நாகரிகத்திற்கு, கலாச்சாரத்திற்கு எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதா நம்ம இப்ப எதிர்க்கிறோம். எடப்பாடி மேல எங்களுக்கு என்ன கோவமா? எடப்பாடி மேல என்ன கோவமாங்க? அவர்னாலாவது அட்லீஸ்ட் ஏடிஎம்கே இன்னைக்கு தக்க வச்சிருக்காருங்க. இதே ஓபிஎஸ் இருந்தாலோ இல்லை வேற ஆள்கிட்ட இருந்தாலும் ஏடிஎம்கே இன்னைக்கு ஒண்ணுமில்லாம போயிருக்கும்ல. அந்த அளவுக்கு எடப்பாடியை பாராட்டலாம். ஆனா அதே எடப்பாடி தனது சுய நல நோக்கத்திற்காக தன் அமைச்சர்கள் அது ஊழல் குற்றச்சாட்டுக்காக, இடி ரைடுக்காக இன்னைக்கு ஏடிஎம்கே கொண்டு பிஜேபியில் அடகு வைக்கிறது தானே எதுக்குறோம் நம்ம. மற்றபடி ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே எதுக்குன்னு அவசியம் இல்லையே. ஏடிஎம்கே
வரணும், ஏடிஎம்கே அழிந்து விடக்கூடாது, ஏடிஎம்கே திமுகவுக்கு எதிராக ஏடிஎம்கே நிற்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். ஏன் அதை வந்து இவர் புரிஞ்சுக்க மாட்டாரு? நீங்கள் கூட்டணி வச்சு ஏடிஎம்கே பிஜேபியினுடைய நிலைமை என்ன? ஏடிஎம்கே ஒழிச்சு பிஜேபி வரணும், தாவேக்காவை ஒழிச்சு பிஜேபி வரணும். இன்னைக்கு குடும்பி மாட்டிருச்சா? கொலைக்கேஸில் மாட்டி விட்டாங்களா? இப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிருச்சா? விஜய் வந்து கொலைக்கேஸில் மாட்டி சிபிஐட்ட போய் மாட்டிக்கிட்டாரா? விஜய் மாட்டிக்கிட்டாரு, எடப்பாடி மாட்டிக்கிட்டாரு. ஒரு விபத்து தானே, ஏன் கொலைக்கேஸ்? என்ன கொலைக்கேஸ் தாங்க? 41 பேரை ஏங்க ஜனநாயகன் படம் எடுத்து 41 பேர் செத்துருக்காங்க. நீங்கள் கும்பகோணத்தில் 60 குழந்தைகள் இறந்தாங்க. 60 குழந்தைகளை இறக்குறதுக்கு கும்பகோணத்துடைய பள்ளி கரஸ்பாண்டா தீ வச்சாரா அவரு? ஒரு ஆக்சிடென்ட், விபத்து அது. ஆனால் அரெஸ்ட் பண்ணது யார்? அரெஸ்ட் பண்ணீங்க? தண்டனை கொடுத்தது யாருக்கு? பள்ளி கரஸ்பாண்டன்ட்டுக்கு. இங்கே சென்னையில் ஒரு பஸ்ஸில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் நினைக்கிறேன், ஆவடியா இங்கே ஒரு இடத்துல, அங்கே பள்ளிக்கூடத்தில் பஸ்ஸு கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோரு கலண்டு விழுந்து இறந்து போச்சு ஒரு குழந்தை. டிரைவர் அரெஸ்ட் பண்ணாங்களா? கரஸ்பாண்டன்ட் அரெஸ்ட் பண்ணாங்களா? கரஸ்பாண்டன்ட் அரெஸ்ட் பண்ணாங்க. ஜனநாயகன் படத்தை ஷூட்டிங் எடுத்துட்டு நீ 41 பேரை கொண்டிருக்கிய, அதுக்கு பேர் கொலை கேஸ் இல்லாமல் என்ன விபத்தா அது? அது மட்டும் விபத்து. கும்பகோணத்தில் ஒன்றா அது வந்து கொலை. என்னங்க அது? எப்படி இது? இது என்ன அர்த்தம்? மொத்தமாக அதாவது கூட்டமாக சேர்ந்து தப்பு பண்ணால் எவனும் தப்பு பண்ணுறது இல்லைன்னு அர்த்தமா? தனியாக தப்பு பண்ணால் அவன் கொலகாரன், கூட்டமாக சேர்ந்து தப்பு பண்ணால் அவன் வந்து தியாகி. அவன் நீங்க கொலகாரன் சொல்றவர் தான் நீதி வெல்லும்ன்றாரு. அப்போ எங்கேருந்து நீதி? அந்த நீதி வெல்லும்னு ஏன் சொல்கிறான்? ஏற்கனவே நீதி வென்றிருக்கு உத்தரப்பிரதேசத்தில். போலே பாபான்னு ஒருத்தர் வந்து சத்சங் நடத்தியிருக்கார். அந்த சத்சங்கத்தில் ஹத்ரஸில் 121 பேர் போய் செத்துருக்கான், 150 பேர் காயம்பட்டிருக்கான். அதுக்கு வந்து ஹேமா மாலினி கமிட்டி போய் பார்க்கல. உடனே தமிழ்நாட்டுக்கு மறுநாளே வந்த ஹேமா மாலினி கமிட்டி அங்கே போய் பார்க்கல. சிபிஐ எந்த சுப்ரீம் கோர்ட்டும் தலையிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலை. தமிழ்நாட்டில் யாருமே சிபிஐ விசாரணை கேட்கல, ஆனால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. அதே நீதிபதி ஜே மகேஸ்வரி நீதிபதி நேற்று ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. உத்தரப்பிரதேசத்தில் வந்து என்ன சிபிஐ எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ விசாரணை கேட்குறீங்க? ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போட்டுக்கு சிபிஐ விசாரணைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு. எதுக்காலும் சிபிஐ விசாரணை கேட்டுக்கிறீங்க? அங்கே மட்டும் ரூல் அப்ளிகபிள் சொல்லிட்டாரு மகேஸ்வரி. உத்தரப்பிரதேச போலீஸ் பாரபட்சமில்லாமல் பாரபட்சமோடு நடக்கிறது, ஒருதலை பட்சமோடு நடக்கிறது என்று நிரூபிக்கப்பட்டால்தான் நீ சிபிஐ விசாரணைக்கு வரணும். இது இன்டர்ஸ்டேட் கான்ஃப்ளிக்ட் இருந்தால் சிபிஐ விசாரணைக்கு வரணும், நேஷனல் ரேமிஃபிகேஷன் இருந்தால் சிபிஐ விசாரணைக்கு வரணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் தான் சிபிஐ விசாரணைக்கு வரணும், சிபிஐனுடைய நுணுக்கங்களை பயன்படுத்தணும். எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ விசாரணைக்கு வரலாம்னு ரத்து பண்ணவர் யாரு? சிபிஐ விசாரணை கேட்காமையே விஜய்க்கு சிபிஐ விசாரணை கொடுத்த மாண்புமிகு நீதிபதி மகேஸ்வரி தான் கொடுத்துருக்காரு. அதே இது நேற்று. புரிஞ்சுட்டீங்களா? உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு அளவுகோல், தமிழ்நாட்டுக்கு ஒரு அளவுகோல். இதுதான் நீதி பரிபாலனம். புரிஞ்சுட்டீங்களா? 41 உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தீபாவளியை கூட கொண்டாட வேண்டாம் அப்படின்னு தாவேக்காவினருக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏங்க வெக்கமா இல்லை? ஒரு கொடிக்கம்பத்தை இறக்கி 41 பேர் உனக்காக வந்து பார்த்து செத்துருக்கான். கொடிக்கம்பத்தை அரைக்கம்பத்தில் பறக்க விடுறது கூட வக்கில்ல. ஆயுத பூஜை எப்படி கொண்டாடினீங்க? அதை மட்டும் கொண்டாடினீங்களா? 41 பேர் செத்ததுக்கு முன்னால் கொண்டாடினீங்களா, இல்லை செத்ததுக்கு பின்னால் கொண்டாடினீங்களா? சொல்லுங்கள், எப்போ கொண்டாடினீங்க? வாலிபால் போட்டிக்கு போய் கலந்துக்கிட்டீங்களா? எப்போ கொண்டாடினீங்க? துக்கம் கொண்டாடிட்டு போனீங்களா, துக்கம் கொண்டாடுறதுக்கு முன்னால் போனீங்களா? சொல்லுங்கள், எங்கே போனீங்க? 16 நாள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தீங்களா? போய் 16 நாள் துக்கம் கொண்டாடினீங்களா? ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தீங்களா? இல்லை தவசம் பண்ண போனீங்களா? எங்கே போனீங்க? இந்த கேள்வி கேட்பானாலே மக்கள், என்ன நீ வந்து தீபாவளி கொண்டாடுற? தீபாவளி யாரு கொண்டாடணும்? நரகாசுரன் செத்ததுக்கு தீபாவளி கொண்டாடுறாங்க, வெடி போடுறாங்க. நரகாசுரன் தமிழன் செத்ததுக்கு வெடி போடுறான். நீ இப்போ தமிழன் 41 பேர் செத்துருக்கான். ஓகே, தீபாவளி கொண்டாடாதீங்கன்னு சொல்கிற. ஓகே சார் தான், அது ஓகே தான். ஆனால் நீ அதுக்குரிய என்ன இது இருக்குது? நீ வந்து தொண்டர்களை பார்க்க போகணுன்னா லாக்டவுன் போட சொல்கிற. தொண்டர்களை போய் அவங்கள போய் செத்தவங்களை பார்க்க போகிறதுக்கு லாக்டவுன் கேட்குற. லாக்டவுன் என்னது? ஒட்டுமொத்தம் எல்லாரையும் க்ளோஸ் பண்ண பாதுகாப்பு கேட்குறாரு. பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு உனக்கு? கொரோனா வந்தால் லாக்டவுன் போடுவாங்க. கொரோனா வந்தால் ஏகப்பட்டவர் செத்தாங்க. விஜய் போனால் ஏகப்பட்டவர் சாவான் தானே லாக்டவுன் கேட்குற. நீ லாக்டவுன் எதுக்கு கேட்குற? இல்லை நீ என்ன சைனீஸ் பிரசிடெண்ட்டா?
இல்லை அமெரிக்கன் பிரசிடெண்டா இங்கே வர்ற கிரீன் காரிடார் கேட்குற? போய் வீட்டில் போய் பார்க்குறதுல என்ன பிரச்சனை உனக்கு? அவங்க வீட்டுக்கு போ, வீட்டில் போய் பார்த்து அஞ்சலி செலுத்திட்டு வர வேண்டியதானே. உன்னை யார் தடுத்தது? சிஎம் சார், நான் இங்கே வீட்டில் இருக்கேன், ஆஃபீஸில் இருக்கேன், பழி வாங்கினா என்னையே பழி வாங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க. அதே விஜய் தான் என் பின்னால் எந்த தொண்டர்கள் வந்தாலும் தடியடி நடத்தி கலைக்க வேண்டும்னு சொல்கிற. அப்போ நீ என்ன இங்கே ஒன்று பேசுகிற, அங்கே ஒன்று பேசுகிற? உயர்நீதிமன்றத்தில் வந்து இது வந்து விபத்துன்னு சொல்கிற, உச்சநீதிமன்றத்தில் போய் சதின்னு சொல்கிற, 8K கேமரா வச்சு எடுத்திருக்க, 60 ட்ரோன் வச்சு எடுத்திருக்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? உன் பஸ்ஸில் வந்து அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இன்க்ளூடிங் யூ. விஜய், புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, டைரக்டர் வசந்த், ஜெகதீசன், பிஆர்ஓ ஜெகதீசன், சினிமா பிஆர்ஓ ஜெகதீசன், அடுத்து வந்து யார், ஆதவ அது அருண்ராஜ் ஐஆர்எஸ், ராஜ்மோகன், ஜானாரகிசாமி, அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இந்த சிபிஐ அரெஸ்ட் பண்ணதா இல்லையான்னு பார்ப்போமா? அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிச்சுன்னா சிபிஐ உண்மையாக செயல்படுதுன்னு அர்த்தம். அரெஸ்ட் பண்ணி இந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் பறிமுதல் பண்ணிச்சுன்னா 18 கேமரா வச்சு எடுத்த 8K டேட்டாவை பறிமுதல் பண்ணி சிபிஐ பறிமுதல் பண்ணி விசாரிச்சுன்னா சிபிஐ ஒழுங்காக விசாரிக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? இது எதுவுமே நடக்கலை அப்படின்னா இவர் சொன்ன மாதிரி நீதி வெல்லும் அப்படின்றது வந்து உத்தரப்பிரதேசத்தில் எப்படி போலே பாபா 121 பேரை கொண்டுட்டு எஸ்கேப் ஆனானோ அதே மாதிரி 41 பேர் செத்ததுக்கு விஜய் எஸ்கேப் ஆயிடுவாருன்னு அர்த்தம். அதை தான் எஸ்கேப் ஆயிடுற உறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நீதி வெல்லும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற அதே அன்டெஸ்டட் ஃபெலோ விஜய் தான் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவங்க எந்த தொகுதியும் நிற்கல, ஜெயிக்கல, போட்டி போடல. இருந்தாலும் அந்த கட்சியை பற்றி சட்டமன்றத்துக்குள்ள விவாதமாக்கப்படுது. இன்றைய முதல்வர், முன்னாடி இருந்த முதல்வர் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஒரு கட்சி வளர்ந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக விஜய் வந்திருக்கிறார். ஒரு குற்றச்சம்பவம் நடந்துச்சுன்னா முதலமைச்சர் அறிக்கை விடுப்பார். தமிழ்நாடு லெவலில் ஒரு குற்றச்சம்பவம் நடக்குது. ராமதாஸ் வந்து மரக்காண கலவரம் ஏற்படுத்தினாங்க, குற்றச்சம்பவம் நடந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க, எந்திரிச்சு பேசினாங்க. என்னை கைது பண்ணிப்பார், 10 மணிக்கு மேலே நான் பேசுவேன்னு சொல்லி ராமதாஸ் வந்து பேசினார். அவர் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது, அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு விட்டார்ன்ற அறிக்கையை கொடுத்தாங்க. அப்போ குற்றச்சம்பவம் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் பொழுது முதலமைச்சர் பேசுவது இயல்பு. ராமதாஸை பற்றி ஜெயலலிதா பேசினால ராமதாஸ் முதலமைச்சர் ஆயிட்டாரா? விஜயை பற்றி ஸ்டாலினும் எடப்பாடி பேசுனதுனால விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரா? என்ன சார் அது? என்ன சார் உங்கள் சட்டம்? என்ன சார் உங்கள் நியாயம்? இல்லை, அவர் ஒன்றுமே நம்ம எடுத்துகிட்டு போயிட முடியுமா? அவர் அன்டெஸ்டடாக இருக்கிறதுனாலேயே அவர் ஒன்றும் இல்லாத ஆள் தான் எடுத்துக்க முடியுமா? ஒன்றும் இல்லாத ஆள் இல்லை சார். அவன் கூட்டம் இருக்குது சார், அவருக்கு விஜய்க்கு கூட்டம் இருக்குது. விஜய் கிரியேட் பண்ணி வச்சா ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. இளைஞர்களெல்லாம் முட்டாள்களா? அப்போ தமிழ்நாட்டு இளைஞர்களெல்லாம் விஜய் ரசிகர்னு அர்த்தமா? தமிழ்நாட்டில் இருக்க இளம் பெண்கள்லாம் விஜய் ரசிகர்னு அர்த்தமா? நான் அவர்களையெல்லாம் கொச்சைப்படுத்த விரும்பலை. தமிழ்நாட்டு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்காங்க, அவங்களையெல்லாம் கொச்சைப்படுத்த விரும்பலை. ஆனால் ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காருல விஜய். எப்படிப்பட்ட தற்கொலை கூட்டம்? பைக்கில் போய் விழுந்து சாகிற தற்கொலை கூட்டம், அவன் கார்லேயே விழுந்து சாகிற தற்கொலை கூட்டம், மரத்துலையும் மட்டையிலையும் செவத்துலையும் ஏறுற தற்கொலை கூட்டம், எலக்ட்ரிக்கல் கம்பத்துலையும் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுற தற்கொலை கூட்டம். ஓகே, தான் செத்தாலும் பரவாயில்ல என்று நினைக்கக்கூடிய தற்கொலை கூட்டம். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? இது இப்படிப்பட்ட கூட்டத்தை தானே தன் சினிமா படங்கள் மூலமாக, இது சினிமாவுக்கு தானே ரசிகர்கள், இவங்கெல்லாம் விஜயனுடைய சினிமாவை தானே ரசிகர்கள். பாட்டுக்கு 10 ரூபா நீ பாடி ஊழல்னு சொன்னிய, ஒரு டிக்கெட்டுக்கு 1000 ரூபா வித்தவன் தானே ஓன் ரசிகன். சுறா படத்தில் உன்னை அருண்ராஜ் ஐஆர்எஸ் எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாரு? எதுக்கு கூட்டு போனாரு? சுறா படத்தில் நீ 5 கோடி கொடுத்துருக்க. எது கொடுத்துருக்க? உன் படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கும், ஒரு போஸ்டர் ஓட்டுறதுக்கும், விழா கொண்டாடுறதுக்கும், தாரதப்பட்டு அடிக்கிறதுக்கும் நீ 5 கோடி கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீ கொடுத்த வாக்குமூலம் தானே ஐஆர்எஸ்னுடைய ரிப்போர்ட்டில் இருக்குது, சுறா பட ரிப்போர்ட்டில் இருக்குது. அப்போ நீ வந்து ஒரு ஊழலை ஊக்குவிச்சு தானே வச்சிருக்க. புஷியானது மூலமாக ஊழலை ஊக்குவிச்சு தானே இருக்க. இன்னைக்கு லாட்ரி சீட்டுக்காரனுடைய பணம் வந்து அதை வச்சு தானே இன்னைக்கு மாநாடு நடத்துகிற, அதை வச்சு தானே இந்த 41 பேர் சாவதுக்கு காரணமான ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கி நடத்தின. சொல்லுங்க, எப்படி நடத்தின? அப்போ நீ எந்த அளவில் வந்து நீ வந்து ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்க. நீ நடித்து போதை பழக்கம், மாஸ்டர் படத்தில் தண்ணியை ஊற்றி தண்ணி மூழ்கி தான் வெளியே எந்திரிச்சு வருவ. போதை கலாச்சாரத்தை உருவாக்கின, போதை கலாச்சாரத்தை உன் ரசிகர்கிட்ட பரப்புன, வன்முறை கலாச்சாரத்தை உன் ரசிகர்கிட்ட பரப்புன, அடிதடி கலாச்சாரத்தை உன் ரசிகர்கிட்ட பரப்புன.
துப்பாக்கிகளை சிறந்தவன் ரசிகர்கிட்ட பரப்புனேன், கஞ்சா விற்கிறத பரப்புனேன், எல்லாத்தையும் நீ சொன்ன என்னென்ன சொன்னியோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவன் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் ஒரு டிக்கெட்டுக்கு 1000 ரூபாய்க்கு நம்மளுக்கு விற்க வழி கொடுத்தவர் ஆட்சிக்கு வந்துட்டா 1000கணக்கான கோடிகளை கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி அவன் பின்னால் வரான். அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டானா ஓட்டு போடுறான். அவன் தலையெழுத்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் தலையெழுத்து அவனே மாற்றி எழுதும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, அது எத்தனை பேர் ஓட்டு போட்டு இப்படி இழிச்சாவத்தனமாக ஏமாற போகிறான்னு பார்த்தா தான் தெரியும். ஊழலுக்கு எவனாவது அப்பாற்பட்டவன் எவனாவது இருக்கானா? ஒரு கட்சியை சொல்லுங்க பாப்போம் ஊழல் இல்லாமல். ஊழலை பற்றி பேசுறதுக்கு மக்களுக்கே ரைட்டு கிடையாது. நீ பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற உனக்கு என்னடா ரைட் இருக்கு ஊழலை பற்றி பேசுறதுக்கு? ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற எவனுக்கு அந்த ரைட்டு கிடையாது ஊழலை பற்றி, எந்த கட்சியை பற்றி பேசுறது. ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா முதல்ல ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஓட்டு போடு. நல்லவனை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடு, வல்லவனை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடு, அறிவார்ந்து சிந்திக்கிறவனை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடு, உனக்கான திட்டங்களை வச்சுக்கிட்ட ஓட்டு போடு. தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான சாலை வசதி, தரமான தண்ணீர் வசதி, இதுக்கு மேலே நான் என்னத்தை கொடுக்குறது? எனக்கு ஒன்றும் தெரியலையேன்னு சொல்கிறவனுக்கு எதுக்கு நான் ஓட்டு போடுவேன்? ஒன்றும் தெரியாதவனுக்கு எப்படி ஓட்டு போட முடியும்? புதுசாக ஓட்டு போட முடியும்? அதுதானே சொன்னார் விஜய். இவர் தான் ஒன்றுமே தெரியலையா, தெரியாதவனுக்கு போய் ஓட்டு போட்டு என்ன பண்ணுவேன்? 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்றவனுக்கு நீ ஆட்சி அதிகாரம் கொடுத்தேன்னா, இப்போ இருக்க திமுக அதிமுக 1000கணக்கான கோடி அடிச்சானா லட்சக்கணக்கான கோடி கொள்ளையடிக்க போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேற என்ன பண்ணுவான்? நன்றி, நிறைய விஷயங்களை அனைத்தரமாக பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.